பூமி அழிந்து போகும் என்ற செய்தி பலமுறை கூறப்பட்டு அவை பொய்யாகி போயும் விட்டது. ஆனாலும் இந்த அச்சம் அவ்வப்போது உலக மக்களை ஆட்டி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. தற்போதும் இது போன்ற ஒரு பயம் மேலை நாடுகளை பற்றி கொண்டிருக்கிறது. பிளானட் எக்ஸ் அல்லது நிபுரு எனப்படும் கிரகம் மீது மோத தயாராக இருப்பதாக ஒரு செய்தி பல ஆண்டுகளுக்கு முன் வெளியானது. இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்ட 1995ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பூமியை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த கிரகம் தான் பூமியை விரைவில் அழிக்கும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. இதை பல ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதை வெளிப்படுத்தவில்லை. ஆனாலும் அது பொய்யான செய்தி என்பது மட்டுமே அதிக அளவில் பரப்பப்படுகிறது. விண்வெளி ஆய்வில் முன்னிலையில் உள்ள நாசாவும் கூட இருண்ட கிரகம் உள்ளது என்றும் அது பூமியில் மோதும் என ஒத்துக்கொண்டுள்ளது. புளூட்டோ கிரகத்தை தாண்டி மிகவும் நீள் சுற்றுப்பாதையில் சூரியனையும் சுற்றி வரும் குறிப்பிட்ட மர்ம அமைப்பை கோலா அல்லது விண்கல்லா என்பதை மட்டும் வெளிப்படையாக கூறாமல் நிபுரு என்றே பெயரிட்டுள்ளனர். இப்போது பூமியில் அடுத்தடுத்து இடம்பெறும் புவி அதிர்வுகள், கடல் கொந்தளிப்புகள், கண்ட நகர்வுகள் அடிப்படையில் இந்த கிரகம் பூமியில் மோத வேகமாக பயணித்து வருவதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த இருண்ட கிரகம் தொடர்பாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் தான் இப்புதிய செய்தி வலுப்பெற்றுள்ளது. குறிப்பிட்ட கிரகம் பூமியின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழையும் போது பூமியில் காந்தப்புலனிலும் ஈர்ப்பு சக்தியிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் பல கடற்கொந்தளிப்புகளும் ஏற்படும் என்றும் பூமி மீது பல விண்கற்கள் விழும் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே இப்போது குறுகிய காலகட்டத்தில் பூமியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த காரணங்களால் தான் பூமியின் அழிவு வெகு தொலைவில் இல்லை என ஆய்வாளர்கள் உறுதிப்பட கூறுகின்றனர். ஆனாலும் இப்போதைய புவி மாற்றங்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்டிய சூப்பர் மூன் தான் காரணம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் நிபுரு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறபடி நிகழ்வுகள் நடந்து வருவதால் அச்சத்தை கூட்டியிருக்கிறது. அதே போல சமீபத்தில் இந்த இருண்ட கிரகம் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்து விட்டதற்கான ஆதாரம் வெளிவந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கிரகம் பூமியில் மோதுவதற்கு முன்பே பால்வீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும், கோள்களின் பாதைகளில் தடுமாற்றமும் உண்டாகும், அதுவும் நடந்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது வேற்று கிரகவாசிகளின் கிரகம் என்று கூறும் மற்றொரு தரப்பும் உள்ளது. நமது சூரியனிலிருந்து சக்தியை உறிஞ்சும் மர்ம பொருள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை சமீபத்தில் நாசா வெளியிட்டது. அந்த மர்ம பொருள் இதுதானா என்ற விவாதமும் சூடுபிடித்திருக்கிறது. இருண்ட கிரகத்தை அறிவியல் வெளிச்சம் பளிச்சென்று வெளிப்படுத்தாத வரை பூமிவாசிகளுக்கு திக் திக் தான்.